الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ, யார் மீது தன்னுடைய கருணையை முழுமைப்படுத்தினானோ, யாருக்கு கல்வி அறிவை கொடுத்தானோ அந்த பாக்கியம் பெற்ற கூட்டத்தில் உள்ளவராக நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிடுவானாக. அதற்கான தகுதியை அடைவதற்காக நாம் முயற்சி செய்வோமாக என்று உணர்த்தி இந்த உரையை தொடங்குகின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். முஷ்ரிக்குகள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் சத்தியத்தை கொண்டு ஒரு வேதத்தையும் நேர்வழியை கொண்டு ஒரு தூதரையும் இறக்கி இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தியிருக்கின்றான். யார் இந்த மார்க்கத்தில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மார்க்கம் வெற்றியடையக்கூடிய மார்க்கம் என்பதனால் அவருக்கும் அந்த வெற்றி உரித்தார், அதுல பங்கு இருக்கு. வேற சிம்பிள் விளைவிக்கோங்க, ஒரு ஊர்ல நல்ல மழை பெஞ்சு நல்ல செடிச்சு நல்ல விவசாயம்லாம் நல்லா இருக்கு, அது யாருக்கு லாபம்? அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு லாபம். இன்னொரு ஊர் இருக்கு, நல்ல செழிப்பா இருக்கு, திடீர்னு என்ன செய்தாங்க பூகம்பம் வந்து எல்லாம் பூமிக்குள் உள்வாங்கிறது, அந்த பூமிக்கு நஷ்டம் இல்லை, அந்த பூமியின் மேற்பரப்பில் இருந்தவருக்கு நஷ்டம். இது போல இஸ்லாம் என்பது மிகச்சிறந்த உயர்ந்த உயரிய முழுமையான அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட மார்க்கம். அதில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த பூமியில வெற்றியாளர்கள். இப்ப இஸ்லாம் என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமா சொல்லக்கூடிய வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆமன்து பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மறுமையினாலே ஈமான் கொள்வது. இதனுடைய விரிவாக்கம் தான் முழுமையான இஸ்லாம். இதனுடைய சுருக்கம் இவ்வளவுதான். நீ என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலே சின்னது வந்து எது திருக்குறள் தான், 1.25 அடிக்காங்க, இது 1.25 அடிப்படையே வராது. ஒட்டுமொத்த வாழ்க்கையை, ஈருலக வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையையும் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய மரணமற்ற வாழ்க்கையையும் ஒரே வரியில் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் ஆமன்து பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். ஒரு அடிதான். இதை நாம சரியா படித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வேதத்தை கையில் எடுக்கணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை யார் கையில் எடுக்கின்றார்களோ தன்னுடைய மார்க்க அறிவை அவர் பெருக்கிக் கொள்வதற்காக அவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், யூத்தில் ஹிக்மத மய்யஷா வமன் யுக்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைல் கஸீரா வமா யذكரு இல்லா
உலில் அல்பாப், அருமையான ஒரு வசனம். சூரத்துல் பக்கரால் வரக்கூடிய 2வது அத்தியாயத்துல 269வது வசனம். நான் அடிக்கடி திருப்பி பார்த்து அடிக்கடி நினைவக்கூடிய வசனங்கள் இது ஒன்று. அல்லாஹ் ஒருவருக்கு நன்மை நாடினால் நன்மையை நேரடியாக தருவதில்லை. இப்போ ஒரு பசிச்சு கிடக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோங்க, வீட்டு வாசல்ல பசிச்சு கிடக்கிறாரு, அவருக்கு அரிசியை போடுவோமா சோறு போடுவோமா? சோறு தான் போடுவோம். ஆனால் அல்லாஹ் எங்க என்ன சொல்றான்னு சொன்னா, ஒருத்தருக்கு நன்மையை நேரடியாக கொடுக்க மாட்டேன். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகின்றானோ அவருக்கு கல்வி அறிவு கொடுத்துருவான், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ரொம்ப அழகான ஒரு வசனம். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ நன்மையை நாடுகின்றானோ அவருக்கு கல்வி அறிவை கொடுப்பான். யாருக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டதோ அவர் கணக்கில்லா நன்மைகளை அடைந்தவராவார் சொல்லிட்டு இத லாஸ்ட்ல ஒரு வார்த்தை சொல்லலாங்க, யோசிக்கணும். இதை நல் அறிவுடையவர்கள் தவிர யாரும் உணர்வதில்லைன்னு நல்லா சொல்லிட்டான். நல் அறிவுடையவர்கள் தவிர வேறு யாரும் உணர்வதில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அப்ப இஸ்லாம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, சடங்கு, சம்பிரதாயம், சாஸ்திராங்கம், மனித வணக்கம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதையெல்லாம் முற்றிலுமாக அகற்ற வந்ததுதான் இஸ்லாம். இஸ்லாம் ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். இதை யார் புரிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற மனிதவராகிவிடுவார். இஸ்லாம் என்பது எல்லோருக்கும் பொதுவான மார்க்கம், மனிதர்களுக்கான மார்க்கம். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் பேர் முஸ்லீம், மறுத்தவர்கள் பேர் காஃபிர், அவ்வளவுதான். இஸ்லாம் பொதுவானது. உணவு இருக்கு, அதை உண்டவர்கள் பசியாறியவர்கள், உண்ணாதவர்கள் பசித்துடனே இருப்பவர்கள், அவ்வளவுதான். உணவு பொதுவானது, யாராலும் எடுத்துக்கலாம். அதுபோல இஸ்லாம் என்பது பொதுவானது. யாருக்கும் தனிப்பட்ட சொத்து இல்லை, உரிமை கொண்டாட முடியாது. நீ உலகத்திலேயே சின்ன புக்கு வெளியிட்டா கூட எழுதிடுவாங்க, இந்த புத்தகத்தை யாரும் வெளியிடுவதற்கு அனுமதி இல்லை. அப்படி அனுமதி வாங்கிட்டு நீ வெளியிட்டீங்கன்னா அதுல கிடைக்கிற வருமானத்துல எங்களுக்கு ராயல்டி ஒரு சம் பெர்சன்டேஜ் தந்துரும் சொல்லுவாங்க. உலகத்தில் சின்ன குட்டி புக்குக்கு. ஆனா உலகத்திலே அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு நூல், ஒரு கித்தாப் என்றால் அது அல் குர்ஆன் தான். ஆனால் அங்க யாரு எழுத்தாளரு, யார் உரிமையாளரு? யாருமே இல்லை. இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயம். சின்ன 10 ரூபா பரவாத காசுக்கு கொலை வரைக்கும் போகக்கூடிய நாட்டுல பல கோடிகளை அள்ள முடியும். நினைச்சா சவுதி கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கலாம், இதை யாருமே வெளியிடக்கூடாது, நாங்க தான் வெளியிடுவோம், இங்கதான் இறங்கு, எங்க மண்ணெல்லாம் இறங்குச்சு, எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லலாம். குர்ஆனை திரும்பி பார்த்தா ஆத்தரிஸ்ட் யாருமே கிடையாது. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதல, அல்லாஹ்வும் எழுதல. அல்லாஹ் தூதருக்கு வார்த்தைகளாக அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப படிப்படியாக வானவ தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக 23 வருட காலமாக சிறுக இறக்கி அது ஒட்டுமொத்தமாக சேர்க்கப்பட்டு கிதாபின் வடிவில இன்று கையில தவறுகிறது. இதே ஒரு உலக அதிசயம் இதெல்லாமே சொல்றாங்க. எங்க ஆத்தாரிசி பேர் போடாம ஒரு புக் வெளியிட சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன புக்கு 1008 தப்பு இருக்கும், அதுக்கு ஒரு மேடை போட்டு அதை வெளியிட்டு அது எழுதியவரை பாராட்டி, எப்படி தெரியுமாமா, அடுத்த வருஷம் கரெக்ஷன் பண்ணி இந்த நூலில் திருத்தப்பட்டு 2ஆம் அச்சிடப்பட்ட பகுதியில் வரும். வருஷம் திருத்திக்கிட்டு இருப்பான். ஆனா குர்ஆன் இறங்கிய நாளிலிருந்து இன்று வரை எந்த எழுத்தும் முன்னும் போகல, பின்னும் போகல, மேலும் போகல, கீழும் போகல, தூக்கி எறியப்படவில்லை. மாற்றத்திற்கு அப்பாற்பட்டு மிக சிறந்த வேதம். அப்பேற்பட்ட குர்ஆனை யார் இறைவேதம் என்று நம்புகிறார்களோ, அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை யார் உள்வாங்குகிறார்களோ, யார் அதை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் இந்த பூமியிலே பாக்கியம் பெற்றவர்கள், மிக உயர்ந்தவர்கள். செல்வந்தர்கள் அல்ல. நீ பாருங்க, படிய பணக்கார நாடுகள் இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு சூழ்ச்சியின் மூலமாக பணத்தை சேர்க்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய பொருளாதாரத்திற்காக மக்கள்களை கொன்று நாடுகளுக்கு இடையிலே போர் மூட்டி கொண்டிருக்கக்கூடிய இழிவான உலக அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் கிட்டத்தட்ட மரணிக்கு முன்னாடி 65 போர்ல நடந்திருக்கு. அதுல ஏறத்தாழ 30 to 35 போர் நேரடியாக பங்கு கொண்டார்கள். எந்த போரும் எந்த மண்ணின் வளத்துக்காகவும் அல்ல, மக்களின் நலத்துக்காகவே கொண்டாடப்பட்டது. அப்பேற்பட்ட உயர்ந்த மார்க்கம் இந்த மார்க்கம். இந்த இஸ்லாம் ஒரு மனிதனுக்குள் ஊடுருவி விட்டார்.
அவன் எப்படியெல்லாம் மாறுவான் என்று பார்க்கணும். சமீபத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் ஆய்வாளர் சொன்னார். என்ன தெரியுமா? ஒரே நாள்ல இஸ்லாத்துல உலகத்து பூரம் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு 3 விஷயங்களை ஆற்றுனா போதும். 3 தடைகளை அகற்றி விட்டால் உலகத்துல எல்லா முஸ்லீம்களும் இஸ்லாத்தை ஏற்று, எல்லா மனிதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவாங்க. ஏனென்றால் இஸ்லாம் நல்லது ஒரு மார்க்கம், இறை மார்க்கம் எல்லாருக்கும் தெரியும். அவங்க தடுக்கிறது எது தெரியுமா? அவங்களை தடுப்பது வட்டி, விபச்சாரம், மது. இணை வைப்பது கூட விட்டுருவான், விளங்கியிருக்கு, தெரியும் அவனுக்கு. இந்த 3ஐயும் எடுத்துட்டு நீங்க விபச்சாரம் பண்ணிக்கிடலாம், மது இருந்தலாம், பிரச்சனை இல்லை, நீங்க வட்டியை வியாபாரம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டா நீ உலகம் செஞ்சு அறிவிச்ச உடனே எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? இஸ்லாம் என்பது இதை தடுக்க வந்தது. இந்த அசிங்கத்தை, இந்த அருவறுப்பை பூமியில அகற்றி இந்த பூமியை சுத்தப்படுத்த வந்தது. ஆகையால் இது போன்ற சலுகைகளை காட்டி இஸ்லாத்தில் யாரும் இணைய வேண்டிய அவசியம் இல்லை. குடகுடமாக குடித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய குடிகாரர்கள் தான் சஹாபாக்கள். முன்னாளில் அவருடைய வாழ்க்கை எல்லாரும் மது அருந்துவார்கள். மது அருந்துவது அவங்களுக்கு எப்படின்னு சொன்னா கெட்ட பழக்கமாவே தெரியாது. தந்தையும் மகனும் ஒன்றாக இருந்து மது அருந்தக்கூடிய காலமாக இருந்துச்சு. ஒரு வீட்டுல அவங்க சொந்தமா தயார் பண்ணி மது அருந்துவாங்க. அவன் மதுவும் அவர்களும் பிரிக்க முடியாத ஒரு சமுதாயமா இருந்துச்சு. அல்லாஹ் செஞ்சான், முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒரு சட்டம் போட்டான். நீங்க போதையில தொலைவராதீங்க, நீங்க என்ன சொல்றீங்க தெரியாத நிலையில தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம்னா அதை முதல்ல கடைபிடிச்சாங்க. கொஞ்ச நாள்ல செஞ்சான், அல்லாஹ் இந்த முழுமையாக உங்களுக்கு மதுவை ஹராமாக்கி விட்டான், தடுத்து விட்டான் சொன்ன உடனே அதுல யாரும் வாக்குவாதம் பண்ணல. அதான் அந்த மக்கள் யாரும் வாக்குவாதம் பண்ணல. உடனடியாக அதிலிருந்து 100% விலகி கொண்டார்கள். அதிலும் ஒரு சில பேர் விலகாதவர்களுக்கு அல்லாஹ் தூதர் மிகவும் தெரிந்தவராக இருந்தாலும் தண்டனை நிறைவேற்றினாங்க, கசையடி கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். பின்னாளிலே அனைவருமே மதுவை விட்டு வந்தார்கள். இன்னைக்கு விபச்சாரம்னா என்ன, நல்ல உறவு என்றால் என்ன நமக்கெல்லாம் தெரியும். ஆனா அவர்கள் வாழ்ந்த அந்த ஐயாமுல் ஜாகில இருண்ட காலத்துல விபச்சாரம் என்பது திருமண உறவு முறைகளில் ஒன்றாக இருந்துச்சு. விபச்சாரம் என்பது திருமண உறவு முறை 5 முறை இருந்தது. அதுல ஒன்று விபச்சாரமும் திருமணமாக போலவே கருதப்பட்ட அந்த மக்களிடத்துல அல்லாஹ் 4 முறையை ரத்து செய்து விட்டு மகர் கொடுத்து மணப்பெண்ணை தேர்வு செய்து திருமணம் செய்யுங்கள், அதுதான் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொன்னால் உடனே அந்த மக்கள் செஞ்சாங்க. அல்லாஹ் எதையெல்லாம் எடுக்க சொன்னானோ தடுக்க சொன்னானோ அத்தனையும் தடுத்து கொண்டார்கள். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை பார்த்து வட்டியை தடுத்தான். நீங்க அப்பாஸ் ரலியல்லாஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவான். அப்பாஸ் ரலியல்லாஹு யார் அப்படின்னா அல்லாஹ் தூதருடைய சிறிய தந்தை. அவருக்கு பிசினஸ் என்ன தெரியுமா, தொழில் என்ன தெரியுமா? வட்டி கொடுக்கதான். வட்டி கொடுக்கதான் அவர் தொழில். ஆனா அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கின உடனே மக்கள்கிட்ட அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் வட்டியை தடை செய்து விட்டான், அதை நான் என் குடும்பத்தில் இருந்து தொடங்குகிறேன். இதுதான் தலைவருக்கு அழகு. இன்னைக்கு சொல்றாங்க மதுவுக்கு எதிராக பிரச்சாரம், மது கடைகளை மூடிவிட வேண்டும், கட்சியில உறுப்பினர் போறோம் வரிசையில சத்தியங்களை சொல்லு குடிகார பயிர் இல்லைன்னு. அவ்வளவு குடிகாரனை வச்சு கட்சி நடத்துறவன் மதுவுக்கு எதிராக செய்யறான், போராட்டம் நடத்துறான். காரணம் தெரியுமா? வருமானம் யாருக்கோ போகுது, எனக்கு வர மாட்டேங்குது பிரச்சனைங்க. ஆனால் வட்டியை ஹராமாக்கிய உடனே அல்லாஹ் சொன்னாங்க, வட்டியை அல்லாஹ் தடுத்து விட்டான், அதை நானும் உங்களுக்கு அறிவித்து விட்டேன், வட்டியை தடுக்கிறேன், அதை முதலில் எனது குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கின்ற சொல்லிவிட்டு என்னோட சிறிய தந்தை அப்பாஸ் அவர் இருக்கிறார, அவற்றை யாரெல்லாம் வட்டி கேட்கிறீங்களோ எல்லாரும் வாங்க என்று அழைத்து, நீங்க எல்லாம் வாங்கின பணத்துக்கு அதிகமா கட்டியிருந்தீங்கன்னா இனிமே என்ன செய்ய வேண்டாம், நீங்க கட்ட வேண்டாம். வாங்கின பணத்தை விட கம்மியா கட்டிருந்தீங்கன்னா வாங்கினதுக்கு மட்டும் கணக்கு பண்ணி கொடுங்க. இதுக்கு முன்னால் நடந்த தவறுகள் எல்லாம் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்டு அகற்றப்பட்டு விட்டது. இனிமேல் யாரும் என்ன செய்யக்கூடாது, வட்டி வாங்க கூடாது. இன்றோடு இவர் வட்டியை விட்டு விட்டார் என்று சொல்லுவோன்னு அது அப்படியே நரம்படப்படுத்த தொழிலே இதுதான். அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் தூதர் சொல்லிட்டான். என் அண்ணமாவன் நினைக்கல, அல்லாஹ் தூதர் சொல்லிட்டாங்க, நான் வட்டியை தடுத்துக் கொண்டேன் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க. எப்பேற்பட்ட ஒரு மார்க்கம் பாருங்க. ஏன் இந்த மக்கள்கிட்ட இவ்வளவு மாற்றம் உடனடியாக நிகழ்ந்துன்னு சொன்னா, முதல்ல சொன்னதுதான் ஆமன்து பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், மறுமை நாளை ஈமான் கொண்டார்கள். அது என்ன மறுமை நாளை ஈமான் கொள்ளுதல்? இதுதான் முக்கியமான பாடமே.
நாம செய்யற ஒரு காரியத்துக்கு பலன் அல்லாஹ்விடத்துல இருக்கு. அல்லாஹ் அதுக்கான முழுமையான பலன் எப்ப தருவான்? இப்ப தருவானா இல்ல மரணத்திற்கு பின்னால் தருவானா? மரணத்திற்கு பின்னால தருவான். அப்போ காபிர்கள் என்ன நினைக்கிறாங்க? நாமளே இறந்து போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்மளை எப்படி தண்டிக்க முடியும் அல்ல நன்மை எப்படி கிடைக்கும் என்று அவர்கள் மறுத்தார்கள். மறுமையினால அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், மறுமையினாலே நம்ப மறுத்தார்கள். அதனால் அவர்களை அல்லாஹ் காபிர்கள் என்றார். இது இந்த ரெண்டு விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி என்றால் மறுமையினால எவ்வாறு நம்ப வேண்டும்? இன்னைக்கு நான் பாக்குறோம், இஸ்லாம் பாருங்க ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு எல்லாம் அழகுபடுத்துது அப்படின்னு. உலகத்துல ஒரு சின்ன மாநாடு போட்டா என்ன செய்யறாங்க? சின்ன மாநாடு போட்டா ரோட்டை மறிச்சிடுறாங்க, பொதுமக்களுக்கு சங்கடம் கொடுக்குறாங்க, ரோடெல்லாம் குப்பை வெடி போடுதாங்க, பூமாலை துகள்கள் செருப்புகள் எல்லாம் அள்ளி என்ன செய்யறாங்க? ட்ரிம்பிள் போடக்கூடிய அளவுக்கு நீங்க ரோட்ல நடந்த காட்சியெல்லாம் பார்க்கும், ரோடே நாரி போய் கிடக்குது. ஆனால் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் கூடக்கூடியது ஹஜ்ஜில தான். அங்க என்ன கிடையாது? எந்தவித கோஷமும் கிடையாது. அல்லாஹ்வை புகழ வைத்தவர். அது கோஷம் அல்ல, அது திக்ர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அது திக்ர், அல்லாஹ்வை புகழ்வதை தவிர வேற ஒன்றும் இல்லை. எங்கு திரும்பினாலும் எந்த அசுத்தமும் இருக்காது. ஒரு மூத்திரவாடையோ அல்லது அங்கே மரம் இருந்திருக்கிறார்கள் இங்கே மரம் இருந்திருக்கின்ற அந்த பூமி அசுத்தம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேல கூடக்கூடிய இடத்துல ஒரு நபர் கூட தவறை செய்வதில்லை. எப்படி இவர்கள் கட்டுப்பாடாக இருக்க முடிந்தது? அவங்களுக்கு ஒன்று கழிப்பு வரும் இல்லையா? நீர் அருந்தினானவர்களுக்கு சிறுநீர் வராதா? என்ன பிரச்சனை? பழக்கம். அவர்களை இஸ்லாம் பழக்கி கொண்டு வந்து ஹஜ்ஜுக்கு கட்டுப்பாடு இல்லை, கட்டுப்பாடாக்கி சுத்தப்படுத்தி தான் ஹஜ்ஜுக்கு கொண்டு வருது. அதனால நீ குண்டர்களை கொண்டு வச்சுக்கிட்டே இந்த தொண்டர்கள் சொன்னா நம்ப முடியாது. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. குண்டர்கள், கொலைகாரர்கள், கிரிமினல்கள் எல்லாம் என்னுடைய கட்சியுடைய ஆட்கள், என்னுடைய கேண்டிடேட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்துல அல்லாஹ் தூதர் அப்படி இருந்த மக்களை, மோசமான நிலையில் இருந்த மக்களை மனித புனிதர்களாக மாற்றி அவர்கள் இஸ்லாத்தின் மூலமாக சிறந்த மனிதர்களாக உலகில் அவர்களை பார்த்திராத 1000 வருடம் 1500 வருடம் கழித்து வந்தவர்கள் கூட உமர் ரலியல்லாஹு என்றால் யார் என்று தெரிகிறது. காந்தி சொல்றாரு, இந்த இந்தியாவில் உமரை போல் ஒரு ஆட்சி வந்தால்தான் இந்த நாடு உருப்படும். அவர் பார்த்தாரா? அவர் முஸ்லீமா? எப்படி அவர் வாயில் இந்த பேர் வந்துச்சு? இதுதான் இஸ்லாம். அப்ப யார் இஸ்லாத்தை சரியாக ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்த பூமியிலே மின்னும் நட்சத்திரங்களாக மாறிவிடுவார்கள். அவர்கள் இறந்தாலும் அவருடைய செயல்கள் நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதுதான் உலக வரலாறு. இதுதான் உலக வரலாறு. இன்னைக்கு தலைவர்கள்லாம் இறந்துட்டா செய்யறோம், செலவு வைக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் பெரிய கலாச்சாரம் சிலை கலாச்சார தலைவர்களுக்கு. எல்லா தலைவருடைய சிலையும் அகற்றி விட்டால் ஓரிரு ஆண்டுகள்ல தலைவர்கள் பூரா மறந்துடுவாங்க. ஓரிரு ஆண்டுகள்ல தலைவரை பூரா மறந்துடுவாங்க. எந்த ஒரு சிலையும் எந்த ஒரு உருவமடைகளும் இல்லாத ஒரு மனிதர் அவர் அல்லாஹ்வின் தூதர் என்பதற்காக இன்றளவும் இனி கியாமத் உலக அழிவினால் வரையிலும் மக்கள் மனதிலே உருவம் காணாத மக்கள் மனதிலே இடம் பிடிக்கிறார். அதான் இஸ்லாம். அப்ப இஸ்லாம் என்ன அப்படின்னா கொள்கைதான் இஸ்லாம். கொள்கைதான் இஸ்லாம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கொள்கை 2 வகை. இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் மரணத்திற்கு பின்னால் என்ன கிடைக்கும், இந்த 2 விஷயம் தான். இதை யார் சரியாக புரிந்து கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றவராக ஆகிவிடுவார்கள். யார் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் மிகப்பெரிய குற்றவாளி ஆகிவிடுவார்கள். நீ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேனே, நாம ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு இதுக்கு போறோம், பிளைட் ஏற போறோம். எவ்வளவு முதல் நாள் எவ்வளவு உஷாரா கரெக்டா நம்ம போய் அந்த இடத்துக்குள்ள உட்காந்து ட்ரெயின் வராத ட்ரெயினை தண்டவாளத்துல திரும்பி பார்க்கிறோம். தூரத்துல என்னமா தெரியுதா, ராத்திரியா இருந்தா ரியாலிட்டி தெரியுதா, பகல்ல இருந்தா ஏதாவது தெரியுதா என்று விஷயம் எட்டி பார்த்துட்டு ட்ரெயின் வர முடியல காத்து கிடக்க நமக்கு சும்மாவுக்கு ஏன் கரெக்டா வர தெரியல? உலக விஷயத்தை புரிஞ்சு நாம இஸ்லாத்தை புரியல. உலக விஷயத்துல நம்பிக்கை கொண்ட நாம மறுமையில நம்பிக்கை இல்லை. இது நம்பிக்கையில பிரச்சனை. இங்க சும்மா ஆரம்பிக்கும் பொழுது 13 நபர்கள் பிளஸ் அந்த சிறுவன். அதன் பிறகுதான் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நீங்க சும்மா இழந்துட்டீங்க. நீங்க வருத்தப்பட்டாலும் சரி, வருத்தப்பட்டீங்கன்னா நல்லது. ஏன் தெரியுமா? அடுத்த சும்மா கரெக்டா வந்துருவீங்க. இல்ல வருத்தப்படலன்னு சொன்னா மீண்டும் இந்த தவறு செய்வீங்க. அதனால உங்களுக்கு சொல்லப்படுது
ஜும்மாவை இழந்தவர்கள் இங்க அதிகம், ஜும்மாவை அடைந்து கொண்டவர்கள் மிக குறைவு. ஜும்மா விஷயத்திலே நாம முஸ்லிம்களாகிய நாம இப்படி இருந்தா அப்ப நாம எப்படி இஸ்லாத்தை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து நம்மிலிருந்து பிறருக்கு இஸ்லாம் எப்படி போய் சேரும்? பெரியார்தாசன் என்று சொல்லப்பட்ட அப்துல்லா மிக சிறந்த எழுத்தாளர், சிறந்த புத்திசாலி, பெரியாருடைய கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொன்னவர். அவர் இஸ்லாத்தினுடைய ஏற்றுக்கொண்டார். திடீரென்று அறிவிப்பு வருகிறது, எனது பெரியார்தாசன் மக்காவில் நிற்கிறார், போட்டா வருது, உம்ரா போயிருக்கிறாரா, அவருக்கு என்ன உம்ரா என்று கேள்வி வருகிறது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியும் வருகிறது. அப்படி வரும்பொழுது அவர் முதல்ல ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு. இறங்குன உடனேயே இறங்கிய மறுநாள் அவருக்கு தாம்பரத்துல ஒரு பள்ளி முன்னால பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து, தகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு நானும் அந்த நேரத்தில் சென்னையில் இருந்த காரணத்தினால எனக்கு அந்த ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. முதல் வரிசையில் உட்கார்ந்து அதிசயமா இருக்க இந்த மனிதர் எப்படி மாறினார், இறைமறுப்புகளை இறைவனே இல்லை என்று சொன்னவர், கடவுளை கற்பிப்புகள் மூட என்று சொன்னவர், கடுமையா பிரச்சாரம் செய்த ஒரு மனிதர், எடுத்தெடுப்புலயும் செய்தாரு. அவர் களிமா சொல்லுது அங்க போய் தான் எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டா போய் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்று உம்ரா பண்ணிட்டு வரார். வந்த உடனே அவர் முதல்ல வாய் திறந்து எல்லாருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமானம் உண்டாட்டு சொன்ன அடுத்த வார்த்தை இதுதான் அவருடைய முதல் பேச்சு. நல்ல வேலைப்பா, உங்க கூட எல்லாம் படவை இருந்தா நான் முஸ்லீமா இருக்க மாட்டேன். ஷாக்காரது கேட்டவங்களுக்கெல்லாம் அவர் சொன்னாரு, நான் சில காரியங்களை நான் தேட ஆரம்பித்தேன், சில செய்திகளை தேட ஆரம்பித்தேன், எனக்கு ஒரு ஆய்வு தேவைப்பட்டது. அப்பொழுது நான் செய்தது புகாரினுடைய அந்த ஹதீஸ் கிதாபுகளையும் தர்ஜுமா செய்யப்பட்ட அந்த குரானையும் வாங்கி யாருக்குமே தெரியாது 7 வருடமாக நான் படிச்சுக்கிட்டு இருந்தது. 7 வருடமாக நான் படிச்சேன். அப்படி நான் படிக்கும் பொழுது குரான்ல ஒரு பக்கத்தை படிப்பேன், அந்த 2 பக்கத்துக்கு இடையில நான் A4 சீட் ஒன்று வச்சுக்குவேன். A4 சீட் ஒன்று வச்சுக்கிட்டு அதனோட கருத்துக்களை பூரா எழுதுவேன். எழுதி எது எதோடு மோதுகிறது, எது எதோடு முரண்படுகிறது, எது என்னோடு முரண்படுகிறது, எது சரி எது தவறு என்பதை ஒவ்வொரு பக்கத்துக்கும் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். இறுதியில் குரானை நான் முடிக்கும் பொழுது குரானுடைய பக்கங்கள் இரட்டிப்பாகி விட்டது. ஏன்னா ஒவ்வொரு பேப்பர் நான் வச்சுக்கிட்டே வரேன். அப்புறம் நான் வச்சதெல்லாம் வெளியில எடுத்துட்டு அதை பின் பண்ணி நான் படிச்சு பார்த்து அந்த குரான்ல இருந்து எடுத்துக்கொண்ட காரியங்களை எல்லாம் கொடுத்துட்டு அதற்கு விளக்கம் தேடி புகாரியை கையில் எடுத்தேன். படித்து முடிந்தேன். நான் முழித்து பார்க்கும் பொழுது இஸ்லாத்தில் இருந்தேன். எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. ஆனா முஸ்லீமாக பிறந்த முஸ்லீம் குடும்பத்தில் இருக்கிற நமக்கு இஸ்லாம் தெரியுமா? இதான் கேள்வி. நீ ஒரு 4 சவர் இருக்காங்க, அவங்கள்ட்ட இஸ்லாத்தை பத்தி சொல்றேன் என்ன சொல்லிடுவோம்? என்ன சொல்லி ரோமம் வந்தா கஞ்சியை பத்தி பேசுறோம், பெருநாள் வந்தா பிரியாணியை பத்தி பேசுறோம், பள்ளிவாசல் வந்து தொப்பியை பத்தி பேசுறோம். எங்கேயுமே இஸ்லாத்தை பேச மாட்டோம், அல்லாஹ் பேச மாட்டோம், ரசூலை பேச மாட்டோம், அல்லாஹ் வேதத்தை பேச மாட்டோம். ஏன் தெரியாது? பேசக்கூடாது என்றல்ல, தெரிஞ்சாதானே பேச முடியும். எனக்கு பிரியாணியை தெரியும், பேசுவேன். கஞ்சி தெரியும், நோம்பு கஞ்சி பேசுவேன். ஆனால் எனக்கு ரமலான் மாதத்தின் அருமையும் தெரியாது, பெருநாளுடைய சிறப்பும் தெரியாது. எனவே அதை நான் பேச போவதில்லை என்று நாமெல்லாம் மௌனம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால்தான் அவர் சொன்னாரு, நல்ல வேலைப்பா, நான் உங்க கூட நான் பழகிருந்தா உங்களை பார்த்து இஸ்லாம் மோசமானதா என்று நினைத்திருப்பேன், இஸ்லாத்துக்கு வந்திருக்க முடியாது. நான் நேரடியாக அல்லாஹ்வின் வேதத்தை படித்தேன். இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். அப்ப நாம சிந்திக்கணும், நாம் முஸ்லீமா பிறந்து நம்மிலிருந்து இந்த பூமிக்கு ஒருவருக்காவது ஒரே ஒருவருக்கு இஸ்லாமை சேரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மறுமை நாளிலே கடுமையாக விசாரிப்பான், கடுமையாக விசாரிப்பான். அந்த விசாரணையிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, 2ஆம் அமர்விலே ஒரு சில விஷயங்களை அது சம்பந்தமாக உங்களுக்கு நான் எடுத்து கூறுகின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மரணிப்பதற்குள் 4 பேருக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அவர் ஈமான் கொள்றாரு, கொள்ளாம போறாரு, அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கு உள்ளது. எடுத்து சொல்வது எனக்கும் அவருக்கு உள்ளது. என்னுடைய பகுதி வேலையை கரெக்டா செய்தனால அல்லாஹ் காப்பானுடைய ஏன்பா நீ தாவா பண்ணியா அவைய இஸ்லாத்தை கத்துக்கிட்ட அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன்? அல்லாஹ் தூதர்கிட்ட சொன்னான், அல்லாஹ் ரப்பல் சொன்னான், நபியே நீங்க நாடுறவங்களுக்கு எனக்கு தாயத்து கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும். அப்படிதான் இப்ப அவங்க இறந்தவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, இப்படி இறந்துட்டார களிமா சொல்லாமன்னு கடுமையா துயரப்பட்டாங்க. அல்லாஹ் கூட இதெல்லாம் வச்சுக்கூட கூடாது, அதுக்கு ஹிதாயத் என்பது ஏன் சம்பந்தப்பட்டது, முடிஞ்சதா ரைட்டு கடந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தூதருக்கு எச்சரிக்கை செய்யும். அப்பேற்பட்ட ஒரு மார்க்கம்.
ஆகையால் அன்புக்குரியவர்களே, நாம் இன்றிலிருந்து அந்த பணியை தொடங்குவோம். முதலில் இஸ்லாத்தை சரியாக தெரிந்து கொள்வோம், அதன் பிறகு அடுத்தவர்களுக்கு சொல்லுவோம். இதை இரண்டும் செய்யாத நிலையில நாம் முஸ்லீம் என்ற அந்த தகுதியை அடையவே முடியாது என்று மீண்டும் மீண்டும் பதிவு செய்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில பல வகையான விசாரணையை ஒரு மனிதத்தில் செய்வான். நம்ம ஒரு சிலது மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் உனக்கு வேதத்தை வளர்த்து தந்திருந்தேனே, அதை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய் கேட்பான். குர்ஆனை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். இந்த கேள்வி நம்மிடம் ஒவ்வொருவரோட கேட்கப்படும். நம்மளுடைய பதில் என்ன? இந்த பதிலும் வித்தியாசப்படும். பொதுவாக இந்த பதில் இந்த சமுதாயத்தோட கேட்கப்பட்டால் குர்ஆனை எப்படிப்பா பயன்படுத்துறேன்னு நல்லா கேட்டா நம்மகிட்ட என்ன பதில் வச்சிருக்கோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க மாற்று மதத்தினுடைய கித்தாப்புகளை பத்தி கேட்க போறதில்லை. ருக்கு வேதம், சாம வேதம், அதர்வேத வேதம், வைஷ்ணவ வேதம், அந்த வேதத்தை பத்தி கேட்க, பைபிளை பத்தி எல்லாம் நம்மகிட்ட கேட்க போறது இல்லை. ஏன்னா உனக்கு நான் தந்துறது என் தூதர் மூலமாக சிறுக சிறுக இறக்கி உன்னை சீர்திருத்தம் பண்ணுவதற்காக ஒரு வேதத்தை தந்தானே, அந்த குர்ஆனை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய்? என்ன பதில் வச்சிருக்கிறோம்? என்ன பதில் நம்மட இருக்கு? அதுல மிக குறுகிய பயன் என்ன தெரியுமா? மிக சின்ன பயன் தொழுகையில ஓதுறது. அது மட்டுமே முழுமை கிடையாது. குர்ஆன் இறங்குனது நம்மளோட வாழ்க்கையை மாற்றுவதற்கா, தொழுகையில மட்டும் ஓதுவதற்கா? நீங்க அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. குர்ஆன் ஓதாம தொழுகை இல்லை, அதோட நின்று விடலையே. என்ன ஓதுறன்னு தெரியாமலே, என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கேன்னு தெரியாமலே ஒருத்தர் தொழுதுட்டாரு. என்ன தடுத்திருக்கிறான்னு அதை ஓதி முடிச்சுட்டு அதை போய் வெளியில செஞ்சாருன்னா, நீ அப்படித்தானே பள்ளிக்கு வெளியில வந்த உடனே ஃபஜர் தொழுத உடனே தர்கா இருக்கு, உள்ள அல்லாஹ்விடத்துல பிரார்த்தித்து அல்லாஹ்வை தொழுது விட்டு வெளியில என்ன செய்யறான்? நம்மை போன்று உண்டு கழித்து உடித்து கழித்து மரணித்து தன்னை காத்துக்கொள்ள முடியாத மண்ணுக்குள் சென்று மக்கி போன ஒரு கபரை போய் வணங்குகின்றோமே, அது இஸ்லாத்துக்கு எதிரானது இல்லையா? இதை அகற்ற, இதை ஒழிக்க, இதை தூய்மைப்படுத்த தானே அல்லாஹ்வின் தூதர் அந்த பூமியில வந்தாங்க. கிட்டத்தட்ட 300-350 வருடத்துக்கு முன்னால் வரைக்கும் சவுதி அரேபியாவில் ஏராளமான கபர்கள் இருந்தது. அதையெல்லாம் அகற்றினாங்களே. இஸ்லாம் தெளிவாக தெரியும் போது இந்த பூமியில இருக்கக்கூடாது, இது புண்ணிய பூமியமாக புனிதமான பூமியா இருக்க வேண்டாம், நீங்க அசுத்தங்களை அகற்ற வேண்டும் என்று அத்தனை கபர்களை அகற்றினார்களே. இன்றளவும் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் கபர்களை கட்டிச்சத்து அழுகிறார்களே. அவங்க தொழிலாளி இருக்கிறாங்களே, நோபாளியா இருக்கிறாங்களே, ஹஜ்ஜுக்கு போறாங்களே, ஆனால் அல்லாஹ் இணைக்கு முஸ்லிக்கா இருக்கிறார்களே. ஏன் இஸ்லாத்தை படிக்கல? போனவரோட உமராக்கு வரும்போது எனக்கு அளவா இல்ல கோவப்படவான்னு தெரியல. அல்லாஹ் இந்த பூமியை ஏதாச்சும் மக்காவை சொன்னான், ஃபத்தஹ் மக்கால சொன்னா, இந்த தினத்துக்கு அப்புறம் முஷ்ரிக்குகள் வரக்கூடாது, அவங்க நஜிஸ், அவங்க இந்த பூமியை விட்டு அப்புறப்படுத்துக்கணும். அல்லாஹ் பார்த்தோம் கியாமத்தால் நெருங்கிச்சு அடையாளம். மீண்டும் முஸ்லிமின் பெயர்களிலே முஷ்ரிக்குகள் அங்க தவாப் வராங்க. கையில கயிறு, காலில் கயிறு, கழுத்துல கயிறு, இடுப்புல தாயத்து, இஹ்ராம் கட்டியிருக்கிறாங்க. அதுல கயிறு, கருப்பு கயிறு தெரியுது. பெண்கள் எல்லாம் வலது கால அல்லது இடது கால கயிறு கட்டியிருக்காங்க. சின்ன குழந்தை ஏந்திக்கிட்டு தவாப் செய்யறாங்க. குழந்தை கழுத்துல மந்திரிச்ச கயிறு இருக்கு. எவன் ஒருவன் கயிறை கட்டி விட்டானோ அவன் என்னையும் எனக்கு வேதத்தையும் மறுத்து விட்டான், காபீர் என்றார்கள் அல்லாஹ் தூதர். அந்த பூமியிலே இன்னைக்கு முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக மாறிக்கொண்டு தவாப் வருகின்றார்களே. அப்ப தவாப்னா என்ன, நான் பின்பற்றும் கொள்கை என்று கூட தெரியாமல் இஸ்லாம் இல்லாமல் அவர்கள் முஸ்லிம் என்று நினைத்துக் கொண்டு ஏமாறுகின்றார்களே. இதுக்கு நாமும் ஒரு வகையில் பொறுப்பாடு. எல்லாம் வளை கிடக்கு. அவங்க தப்பு பண்றாங்க, இவங்க தப்பு இல்ல. நாம அதை தடுப்பதற்கு என்ன முஸ்லிம் போய் செய்யறோம், என்ன முயற்சி எடுத்தோம், என்ன முன்னெடுப்பு? எத்தனை பேருக்கு சொல்லியிருப்போம் போய். நம்ம குடும்பத்துல எவ்வளவு முஸ்லிம்களா இருக்கிறாங்க தெரியுமா? சில விஷயங்கள் உடைத்துட்டு தான் பேசணும், உடைத்து பேசலாம் தெரியும். தொலைவாங்கள அப்படி கொடுக்க கூடாது. எப்பா நீ தொலைதான் முஸ்லீம், ஏன் சொல்லல அப்படி? என்ன ஹஜியா நல்லா இருக்கீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க வாங்க பள்ளி பக்கம் வாங்களேன். எதுக்கு எங்க எக்ஸிபிஷன் அப்புறம் நடத்துதியா, என்ன கூப்பிடுற நீ, தொழுறீங்களா? பதில் சொல்லுவாரு, தொழுதுகிட்டு இருந்தேன், இப்ப தொழல, இன்ஷா அல்லாஹ் தொழணும். இதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கேன், ரெடிமேடு பதில். இது இந்த பிள்ளைகளுக்கு பபுள் கம் மாதிரி இந்த பதில் எல்லாத்தையும் வாயில் மண்டுக்கிட்டே கேட்டா இதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தொழுவ தேவையில்லைன்னு மறுக்க இயலாது, தொழமாட்டேன் என்று சொல்ல இயலாது.
மீண்டும் தொழுவேன் என்று உறுதி கூறவும் இயலாது. இன்று இயலாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, தொழுதுகிட்டு இருந்தேன், இப்போ தொழல, இன்ஷா அல்லாஹ் இனிமே தொழுவேன், அதுக்குள்ளே உன்னை தூக்கி கொண்டு மண்ணில போட்டு அடக்கிட்டா அப்ப சொல்லுவது எப்படி சொல்லணும்? மரணம் அசர், இப்ப லொஹர் டயம் உங்க மேல கடமையா இருக்கு, அசர் வரும் உறுதியா, நீங்களும் நானும் இருப்பதற்கு உத்தரவாதம் இல்லை, தொழுதுருங்க. தொழுதாங்க முஸ்லீம். அல்லாஹ் தூர் சொல்லியிருக்காங்க, காபிர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இடையில முதல் வித்தியாசம் சுண்ணத்து பண்றதோ, பீஃப் சாப்பிடுறதோ, ஆட்டுக்கறியில பிரியாணி போடுறதோ அல்லது லுங்கி கட்டுறதோ இல்ல. எது? தொழுகை. சொல்லியிருக்கமா? வீடு வீடா போய் தப்லீக்ல போய் வீடு வீடா போய் தொழுகை கூடுவாங்க. நீ நம்ம தௌஹீத் என்று மார்தட்டி கொண்டு பெரிய புஜங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மகிட்ட நிறைய 36 இன்ச்சு எல்லாம் இருக்கு, 56 இன்ச்சு எல்லாம் இருக்கு. பெருமை பேச்சுக்காரங்க, நாங்களும் யார் தெரியுமா? தௌஹீது என்ன பணி செஞ்சிருக்கோம், எவ்வளவு பேரை அழைச்சிருக்கிறோம், அடிப்படை விஷயங்களை எவ்வளவு பேர் சொல்லி கொடுத்துருக்கிறோம், அல்லது நாம எங்க போய் கத்திருக்கிறோம், யார்கிட்ட போனோம், நம்ம யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு தலைவருக்கு அடிமையா இருக்கிறோம். அது மார்க்கம் தெரியாம கிடையாது. அது மார்க்கம் தெரிந்தவருக்கு அடியில நம்ம இருந்தா அவர் மார்க்கத்திற்கு விளம்புவது எப்ப செய்யக்கூடாது சொல்லுவாரு. அவனுக்கே மார்க்கம் தெரியல என்ன செய்வான்? நம்மையும் வழிகெடுப்பான். அப்பேற்பட்ட முஸ்லீம்களா இருந்து கொண்டிருக்கின்றோமே, நம்மளுடைய நிலைமை என்ன? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதையெல்லாம் விசாரிக்காம விட்டு விடுவானா? அவன் வீடுக்காக நம்மை படைத்தானா, விளையாட்டுக்காக படைத்தானா? அப்படியே விட்டு விடுவான் என்று ஏற்படுத்தமே. ஆனால் மக்களுக்காக கொள்கை இதுதான், பிறந்தோம் வாழ்ந்தோம் மௌத்தோம், அவ்வளவுதான், இதுமே ஒண்ணு இல்லை. நாமளும் கிட்டத்தட்ட அவங்க சொன்ன வாய் விட்டு நாம நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் சொல்லக்கூடிய 2 வசனங்களை மாத்திரம் ஓதிவிட்டு நான் இறுதியாக நிறைவு செய்கிறேன். இல்லாமன் தாப ஆமன அமில அமிலுன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹி ஷையாத்தி மஸனா வ கான அல்லாஹ் கஃபூருர் ரஹீமா. அல்லாஹ் ரப்பல் சொல்றான், செய்த தவறு செய்யாத வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா யார் ஒருவருக்கு ஐயோ இதெல்லாம் தவறா என்று தெரிந்து மனம் திருந்தி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு அவர் இஸ்லாத்தில் நுழைந்து ஆசாலியான அமல்கள் செய்து கொண்டிருப்பாரோ அவருடைய கணக்கில் உள்ள பழைய தீமைகளை பத்திலுல்லாஹ் ஷையாத்தி வசனா, அல்லாஹ் நன்மையாக மாற்றுவேன். தெரியுமா? அல்லாஹ் வந்து கஃபூர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவன், அன்பான, நம்ம மேல அக்கறை உள்ளவன். ரப்புல் ஆலமீன் போடும் எல்லாம் தள்ளு, இப்ப தெரிஞ்சிட்டலப்பா, அந்த குப்பையில தள்ளு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய அல்லாஹ்வை நாம் ரப்பாக ஏற்றிருக்கின்றோம். எனவே இனி வரும் காலங்களில் நாம் கடந்த காலத்துக்கு வருத்தப்படுவதை விட அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவதுதான் சரி. நீங்க நம்ம கண்ணை பொத்திட்டு ஒரு 10 நிமிஷம் நீ வீட்டுக்கு போய் உட்கார்ந்து நைட்ல ஒரு அரை மணி நேரம் கண்ணை பொத்திக்கிட்டு இதுவரைக்கும் செஞ்ச அல்லாஹ் தடுத்திருந்த தவறுகள்லாம் என்னன்னு சொல்லி பட்டியலிட்டா அல்லாஹ் தடுத்துறது அத்தனையும் நம்ம ஒவ்வொருவரும் செய்திருப்போம். சில பேர் அத்தனை தவறு செய்திருப்போம், சில தவறுகள் இருக்கு. அந்த தவறுகளை அல்லாஹ் செய்தவர்களை மர்ம நாளில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று பல இடங்கள்ல சொல்லியிருக்கான். நாம அந்த தவறு செஞ்சிருப்போம், அல்லாஹ்விடத்துல இருக்கான்னு கதறி இருப்போமா? அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நம்மளை பார்க்க மாட்டேன் போ, உன்னை பேச மாட்டேன் போ, உன்னை சுத்தப்படுத்த மாட்டேன் ஒதுக்கிட்டா நம்முடைய நிலைமை என்ன? நம்ம உதவியாளர்கள் யாரை இழுக்க முடியும்? யார் துணைக்கு வருவார்கள்? யாரெல்லாம் உதவுவார்கள் நினைத்தார்களோ அவர்களே அல்லாஹ்வின் உதவியை தவிர வேறொன்று இல்லாமல் நிற்பார்களே. பெரும் படைபலத்துடன் பணபலத்துடன் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் எல்லாம் அன்றைய தினத்திலே என் நிலைமை மிகவும் கேவலமாகிவிட்டது, இழிவாகிவிட்டது என்று வருத்தமடைத்துக் கொண்டிருப்பார்களே. முகம் கருத்தவர்களாக, முகம் சிறந்தவர்களாக, அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்பதற்கு தகுதியற்றவர்களாக நிற்பார்களே. அந்த ஒரு சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றுவோர் யார்? நாம் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரி இருக்கின்றோமா? நினைச்சு பாருங்க. வெந்தது தின்னுட்டு மிதி வந்த சாவு நினைச்சிட்டு இருக்குமா? இல்ல, விடமாட்டாரப்பு. ஆயால அன்புக்குரியவர்களே, என் நல்ல வளைக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தை உறுதியாக சொல்லி, இல்லாமன் தாப ஆமன அமில அமலன் சாலிகன் உலாய்க்கு பத்திலுல்லாஹி ஷையாத்தி ஹஸனா வ கான அல்லாஹ் கஃபூர் ரஹீமா வ மன் தாப அமில சாலிகன் ஃப இன்னஹு யதூபு இலல்லாஹி மத்தாபா. இதான் ஹைலைட்டான வசனம். யார் ஒருவர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரி பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டு சாலியான அமல்களை செய்து கொண்டு அல்லாஹ்வையே எதிர்நோக்கியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய அரவணைப்புக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். அதை நாம் செய்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்களை. நீ ரமலான்ல விழுந்து தொழுத மக்கள் சவால்ல வரலையே பள்ளி பக்கம்,
இது வர வருடம் நடக்கக்கூடிய ஒரு பேரிடராக இருக்கு, பெரும் துயராக இருக்கு. மக்கள் ஏன் வெள்ளம் போல வந்தாங்க? நீ வட்டி ஆறாக காட்சி அளிக்கிறது. பள்ளிகளில் ஒரு சப்பு இல்ல, 2:30 மணி தொழுகைக்கு 5 சப்பு வந்தது. அப்ப உங்களை அழைத்தது அல்லாஹ்வின் அச்சமா வேற எதுவுமா? அதிகம் பேசினா நாம குற்றவாளி ஆயிடக்கூடாது. திருந்திருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருந்திருவோம். எனவே இனிவரும் காலங்களில் நம்ம எல்லாம் சீர் செய்து கொண்டு கடந்த கால தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும். அவங்க செய்து விட்டார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம பரிசுத்தப்படுத்தி விடுவோம். இதுதான் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அன்புக்குரியவர்களே. எனவே வருங்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்தையும் சரியான முறையில நாம் தொழுது, நீங்க அந்த பக்தி நகல நாங்க வேலை சங்கடம், எனக்கு பள்ளியாசல் எல்லாம் போகணும், இது இல்லை, எல்லாம் விளையாடுங்க. ஃபஜருக்கு நம்ம வீட்டுல தான் இருக்கணும். ஃபஜர்ல போய் அட்டெண்டன்ஸ் போட்டணும். நான் முஸ்லீம் என்ட்ரி செய்யணும், ஒரு அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரை பதிவு செஞ்சுட்டு வெளியில போயிடணும். பூமியில இறதேடி போறோம் பறவைகள் மாதிரி. போற இடங்கள்ல எங்க பள்ளி இருக்க தொழுங்க, பள்ளியே இல்ல இடத்துக்கு போயிட்டோமா அங்க செய்யுங்க, நீ தொழுங்க. நான் இஸ்லாத்தை தெரிந்த ஆரம்பத்துல ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யறேன். நான் ஒரு பில்டிங் உள்ள அங்க பள்ளியே இல்லை, அவுட்டர்ல பெரிய வீடு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன், தொழுகிட்டு இருக்கேன். எனக்கு கிபிலா என்னன்னு தெரியல, வெளிநாடு என்பதனால வெளியூர் என்பதனால கிபிலா என்னன்னு தெரியாத அட்டையை விரிச்சு தக்பீர் கட்டிட்டேன். அங்க இருந்து ஒரு எஜிப்துக்காரர் வராரு, அந்த பில்டிங்ல என் கூட வேலை பார்ப்பாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அட்டையினுடைய விளிம்பை பிடிச்சி நான் நின்றுகிட்டு இருக்கேன்னு அப்படியே திருப்புறாரு. நானும் திரும்புறேன், அப்படியே கிபிலா பக்கம் விட்டுட்டு அவரை போயிட்டார். முடிஞ்சு வச்சு. இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். அவன் எப்படி தோழ எனக்கு என்ன என் சவால் தப்பா தோணுதான், கிபிலா அந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் நிக்க திருப்பி அவனை. இதுதான் இஸ்லாம். இப்படித்தான் நம்ம திருப்போம், இப்படித்தான் சீர்படுத்தும், இப்படித்தான் அழகுபடுத்தும். இதுதான் இஸ்லாம் நிகழ்த்தி காட்டிய மிகப்பெரிய அற்புதம் வந்தக்கூடியவர்கள். ஆகையால் இஸ்லாம் யாரிடம் இருக்கிறதோ அவர் வெற்றி பெற்றவர். இஸ்லாம் யாருக்குள் குடிபுந்து விட்டதோ அவர் சுத்தமாகி விட்டவர். இஸ்லாம் யாருடைய மனதிலே நிறைந்து விட்டதோ அவர் தான் புனிதமானவர், அவர் தான் இந்த பூமியில சிறந்தவர் என்று மீண்டும் மீண்டும் பதிவு செய்தவனாக எனக்கும் உங்களுக்கும் இதையே நான் எச்சரிக்கையாகவும் நல்லுபதேசமாக ஆக்கி நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.